الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. சூரா பக்ராவுடைய 188வது ஆயத். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய பொருள்களை உங்களுக்கு மத்தியில் ஹராமான வழியில், தவறான வழியில் சாப்பிடாதீர்கள். அனுமதி இல்லாதமல் ஒருத்தருடைய பொருளை ஒருத்தர் சாப்பிட்டு கொள்ளாதீர்கள். வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி லிதஅக்குலு ஃபரீகன் மின் அம்வாலின் நாஸ், இதே மாதிரி நீங்கள் ஆட்சியாளர் இடத்துல, அப்படின்னா வழக்கறிஞர் இடத்துல, கோர்ட்டுக்கோ நீங்கள் கேஸ்கள் எடுத்து செல்கின்றீர்கள். அதன் மூலமாக, அந்த வழக்குகள் மூலமாக மக்களுடைய பொருள்களை பில்இஸ்மி, பாவமான விதத்தில் உரிமை இல்லாமல் அதை அடைந்து கொள்ள சாப்பிட விரும்புகின்றீர்கள். வஅன்தும் தஅலமூன், இவ்வாறு செய்வது கூடாது என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், அல்லது அந்த சொத்துக்கு நீங்கள் உரித்தானவர்கள் அல்ல என்று தெரிந்தும் கூட அதை அடையிறதுக்கு முயற்சி செய்கின்றீர்கள். இப்போ இந்த ஆயத்தில் முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மனிதர்களுக்கு மத்தியில் முஆமலாத்தில், கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் அடுத்தவங்களுடைய பொருள்களை தப்பாக அனுமதி இல்லாமல் சாப்பிடுவது ஹராம். அதை களவெடுத்து சாப்பிட்டாலும் ஒன்றுதான், அல்லது வழக்கின் மூலமாக தவறான ஆதாரங்கள் முன்வச்சு வழக்காடி தனக்கு சார்பாக தீர்ப்பெடுத்து கொண்டு சாப்பிட்டாலும் ஒன்றுதான், ரெண்டும் ஹராம் தான். இப்போ இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதர்கிட்ட ஒரு பொருள் இன்னொருத்தரை கொடுக்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது. ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தொட்டு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த பொருள் தன்னுடையது என்று எந்த ஒரு ஆதாரம், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ யார்கிட்ட அந்த பொருள் இருக்கோ, ஒரு கடையோ ஒரு வீடோ அல்லது வேறு ஏதாவது உண்டோ, அதை அவர் மறுக்கிறாரு. இது அவருடையதல்ல, என்னுடையதான்னு சொல்கிறார். உண்மையில் அது மற்றவருடையது. ஆனால் சொத்து உரித்தானவருடைய எந்த ஒரு ஆதாரமும், டாக்குமெண்ட்ஸ் போன்றது எதுவும் அவருடைய கையில் இல்லை. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இவருடைய கையில் பொருள் இருக்குது என்பதனால இவர் அதை எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர் இடத்துல அல்லது கோர்ட்டுக்கோ வழக்கறிஞர் இடத்துல இதை கொண்டு போகிறாரு. இவருக்கு தெரியும் ஹக் எனக்கு எதிராகத்தான் இருக்குது, உரிமை தனக்குள்ளதல்ல, அடுத்தவங்களுடைய உரிமைதான். நான் இதை எடுத்துக்கொண்டால் ஹராத்தை நான் சாப்பிடக்கூடியனாக ஆகுவேன் என்று அவருக்கு தெரியும். அப்படி இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறார். அல்லாஹ் சொல்றான், அவ்வாறு செய்யாதீர்கள், அவ்வாறு நீங்கள் சாப்பிட்றது ஹராம், தவறு. இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டே பாவம் செய்கின்றீர்கள். இதே மாதிரி இன்னொரு கருத்து இதன் மூலமாக இந்த ஆயத்தில் எடுக்கப்படக்கூடியது, லா துஹாசிம் வ அன்த தஅலம் அன்னக ஸாலிம், நீ அநியாயக்காரன், ஹக் உன்னோட கூட இல்லை என்று தெரிந்திருந்தால் நீ வழக்காடாதே, நீ விட்டு கொடு, அது உனக்கு உரிமை கிடையாது. அவ்வாறு நீ வெற்றி கொண்டாலும் கூட வாக்குத்திறனால் அல்ல ஆதாரங்களை முன் வச்சு டாக்குமெண்ட்ஸ் மூலமாக, சாட்சிகள் மூலமாக அடுத்தவனுடைய பொருளை நீ வெற்றி உன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டாலும் அதனால் ஹலாலாக போகிறது கிடையாது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா இன்னமான பஷரும், நானும் ஒரு மனிதன்தான், வைன்னமா யஅதீனுல் ஹாஸும், என்னிடத்தில் வழக்காடக்கூடியவர்கள் வருகின்றார்கள், வாதிகள் வருகின்றார்கள். வாதி பிரதிவாதி வரும் பொழுது அவங்க ஆதாரங்கள் எடுத்துகிட்டு வருவார்கள். ஃபலஅல்ல பாதுக்கும் ஐயக்கூன அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பாதின், உங்களை சிலரை விட ஆதாரத்தினால வலுப்பெறலாம், அவருடைய பக்கத்தில் ஆதாரங்கள் உறுதியாக இருக்கலாம். ஃபஅக்தி லஹு, அதை வச்சு நான் தீர்ப்பு வழங்குவேன், ஆதாரங்களை வச்சு அவருக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன். ஃபமன் கவைத்து லஹு பிஹக்கி முஸ்லிமின் ஃபஇன்னமா ஹிய கிதாத்து மின் நாரின் ஃபல்யஹ்மில்ஹா அவ் லியதர்ஹா, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு தப்பான ஆதாரங்களை கொண்டு, டாக்குமெண்ட்ஸ்களை கொண்டு ஒரு முஸ்லீமுடைய உரித்தில்லாத, தனக்கு தகுதியில்லாத ஒன்றை, இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை ஆதாரங்களை நிரூபித்து எடுத்துக்கொள்வார் என்று சொன்னால் அது அவருக்கு ஹலாலானதல்ல. சொன்னாங்க, ஃபஇன்னமா ஹிய கிதாத்து மின் நார், அது நரகத்துடைய ஒரு துண்டுன்னு சொன்னாங்க.
ஒரு காணி துண்டு எடுக்கிறார், ஒரு கொஞ்சம் சொத்து எடுக்கிறார், இல்லை கடை எடுக்கிறார், வீட்டு எடுக்கிறாரு, தப்பான ஆதாரங்களை வச்சு அவர் வழக்காடி அவர் தனக்கு சார்பாக எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தீர்ப்பு வழங்கினத்தினால் அவருக்குன்னு சொல்லி அது அவருக்கு ஆகாது. நான் தீர்ப்பு வழங்க போறது ஆதாரங்கள் வச்சுத்தான். அவர் தப்பான ஆதாரங்கள் முன் வச்சு அவர் வெற்றி கொண்டுட்டார் என்றால் அது நரகத்தில் ஒரு பகுதி. ஃபல் யஹ்மில்ஹா, விரும்பினால் அதை சுமந்து கொள்ளட்டும், அவள் எதர்ஹா அல்ல உரித்தானுக்கு விட்டுடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதில் அல்லாஹு தஆலா இந்த இது மூலமாக, இந்த ஹதீஸ் மூலமாக இன்னொரு விஷயம் ஒன்று வழங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹியுடைய வழிகாட்டல் இருந்துச்சு. அல்லாஹு கேளும், ரசூல்லா ஒரு தீர்ப்பு வழங்குற நேரத்தில் அல்லாஹ் மறைமுகமான விஷயங்கள் அறிஞ்சவன். ரசூல்லாவுக்கு மறைமுகமான விஷயம் எதுவும் தெரியாது. அல்லாஹ் இதை சொல்லி கொடுக்கணும், அது மட்டும்தான் தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹு தஆலா சொல்லேலும், நபியை இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் பொய்யானது, பொய் சாட்சி கொண்டு வந்திருக்கிறான், இதுதான் சரின்னு சொல்லி அல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுக்கலும். அல்லாஹ் ஏன் அவ்வாறு செய்யலன்னு சொன்னால், உம்மத்துக்கு ஒரு வாசலை லேசான வழியை காட்டிட்டு போனாங்க. ரசூலாக்கு வஹியுடைய வழிகாட்டல் வரும், ஆனால் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு ஜட்ஜுக்கும் வஹியுடைய வழிகாட்டல் இருக்காது. பின்னால் வரக்கூடிய நீதிபதி என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் ஆதாரங்களை வச்சு தான் முடிவெடுக்க வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற முறையை காட்டிட்டு போனாங்க. அப்படி தீர்ப்பு வழங்கும் பொழுதோ நீதிபதி ஆதாரங்களை வச்சு ஒரு தீர்ப்பு வழங்குகிறார், அது ஒருவேளை உண்மையிலே தீர்ப்பு சரியில்லை என்று வைத்தாலும் ஆதாரங்களை வச்சு அவர் தீர்ப்பு வழங்கினா அந்த தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் சரிதான். அது தீர்ப்பு எடுத்தவர் தப்பான விதத்தில் அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டிருந்தால் அதுக்கு குற்றவாளி அவர் தான், நீதிபதி அல்ல, வழக்கு விசாரிச்சவங்கள் அல்ல. பாதகமான தீர்ப்பை தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டான பொய் சாட்சியங்களை கொண்டு அவன் தான் குற்றவாளியாக மாறுவான். அதனால் அவருக்கு அது ஹலாலாக போகிறதில்லை. நீதியாளர், நீதிபதி அல்லது ஒரு காதி ஒரு விஷயத்தை தீர்ப்பு வழங்குறதுனால உண்மை என்னவோ அது மாற போகிறதில்லை. ஹலால் ஹராமாக போகிறதில்லை, ஹராம் ஹலாலாக போகிறதில்லை. அது ஹராமாகத்தான் இருக்கும். அவர் உண்மையில் ஹராமாக இருந்தால் நீதிபதி ஹலால்னு சொன்னாலும் ஹராம் தான். இதே மாதிரி நீதிபதி ஒரு விஷயத்தை ஹராமாக்கு தீர்ப்பு வழங்குறாரு ஆதாரங்களை வச்சு, உண்மையில் அது ஹலால் என்றால் அது ஹலாலாக தான் இருக்கும். அப்போ அவருடைய தீர்ப்பு சரியா தவறா என்று சொன்னால் ஆதாரங்களை வச்சு தீர்ப்பு வழங்கினார் என்றால் அது சரிதான். உண்மையில் வழக்காடினவங்களுடைய வழக்கு திறனை வச்சு அவங்க மாற்றிக்கொள்வார்கள் என்றால் அவங்க தான் குற்றவாளிகளாக மாறுவார்கள். அடுத்த துதுலூபிஹில் ஹுக்காம் லிதக்லூ ஃபரீகம் நம்வாலின்னாஸ், மக்களுடைய பொருள்களை நீங்கள் பாவமாக சாப்பிட்றதுக்காக வேண்டி வாந்தும் தாளமும், உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாதிட போகிறது தவறு தான், எனக்கு உரித்தில்லை என்று தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் கொண்டு போகாதீங்க, அவ்வாறு செல்வது ஹலால் கிடையாது. அடுத்த அல்லாஹு தஆலா இன்னொரு சுருக்கமான அடுத்த ஆயத்தில் எஸ் அலூன கனில்லாஹில்லா, நபியே இந்த மக்கள் சஹாபாக்கள் உங்களிடத்தில் பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள். பிறை அது என்ன, அதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு ரசூல்லா மூலமாக அதிகமாக கேள்விகள் கேட்குறதெல்லாம் தடுத்திருந்தாங்க, ரசூல்லா தடுத்திருந்தாங்க. அப்போ பிரயோஜனமான அத்தியாவசியமான கேள்விகள் மட்டும் கேட்கணுமே இருந்துச்சு. அதனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 14 கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த 14 கேள்வியும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ் அலூனக அனில் மஹீத், எஸ் அலூனக அனில் அஹில்லா, எஸ் அலூனக அனில் கிதால், அன் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ, இது மாதிரி நிறைய கேட்டதெல்லாம் நல்லா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்போ அவங்க சஹாபாக்கள் கேட்ட ஒரு கேள்விதான் பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள். இப்போ அல்லாஹு தஆலா பதில் இறக்கினான். நபி அவங்கள்ட்ட இவங்க எஸ் அலூனக அனில் அஹில்லா குல்ஹிய மவாக்கித்து லின்னாஸ், நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், பிறைகள் இருக்குது, இது எதுக்குன்னு சொன்னால், சூரியன் எப்பவும் ஒரே சைஸ் தான் இருக்குது, அது குறையிறது கூடுறது எதுவும் கிடையாது. ஆனால் பிறை இருக்கே சந்திரன், அது வளர் பிறை, சின்ன ஒரு கோட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே பெருசாகிட்டு போகும், முழு சந்திரன் ஆகும், அதுக்கு பிறகு தேய்பிறை குறைஞ்சி கொண்டே போகும். அப்போ ஏன் இந்த இப்படி பிறை இவ்வாறு வார காரணம் என்ன? அப்போ சஹாபாக்கள் கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மவாக்கித்து லின்னாஸ், இதெல்லாம் மக்களுக்கு நேரம் அறிவதற்காக எல்லாம் நியமித்திருக்கின்றான். இன்றைக்கு முதல் நாள் பிறை சின்ன பிறையை காட்டி விலையும் கொள்ளலாம், 2வது பிறை கொஞ்சம் பெருசாக இருக்குது, 3வது பிறை கொஞ்சம் கூட. கலண்டர் சிஸ்டம் இந்த காலங்கள் இருக்கல்ல, பிறைகளை வச்சு தான் அடையாளம் கண்டு கொள்வார்கள். மாதம் ஆரம்பிக்கிறது, மாதம் முடிகிறதை கண்டுகொள்வார்கள். இதே மாதிரி யாரை கடன் எடுத்திருந்தா வார மாதம் கடனை திருப்பித்தாரேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதிட்ட கடன் வாங்கினாங்க, ரஜபுடைய முதல் பிறை கண்ட உடனே நான் தாரேன் என்று சொல்லி அதுக்கு முந்தைய மாதத்தில் எடுத்தாங்க.
அப்போ ரஜப் மாதத்திலே பிறை கண்டோடனே அந்த மாதம் ரஜப் ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். அப்போ கடன்களை ஒப்படைக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இதே மாதிரி பெண்களுடைய இத்தா 4 மாதம் 10 நாள் பெண்கள் இருப்பாங்க இத்தா, அதை கண்டுகொள்றதுக்கு லேசாக இருக்கும். இதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள், இதே மாதிரி நிறைய ரமலானுடைய மாதம், பெருநாளுடைய தினம், இது போன்றதுக்கெல்லாம் பிறை தேவை. எனவே இது மக்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டதாக நேரத்தை அறியறதுக்காக வேண்டி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, லீமா ஹுலிகத்துல் அஹில்லா, பிறைகள் ஏன் படைக்கப்பட்டிருக்கு, பிறையுடைய நோக்கம் என்னண்டு அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். அப்போ நோன்பு, முஸ்லீம்கிற நோன்பு திறக்கிறது, நோன்பு முடிக்கிறது, இதே மாதிரி இத்தா, இதே மாதிரி கடன், இது போன்ற விஷயங்களை அறிஞ்சு கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாக்கீத லின்னாஸ், அல்லாஹ் தஆலா பிறைகளை மக்களுக்கு நேரத்தை அறியறதுக்காக வேண்டி நேரம் குறிப்பிடக்கூடியதாக ஆக்கியிருக்கின்றான். ஃபஸூமு லிருயதிஹி வஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் கணக்கன்னு பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, பெருசாக ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. பிறையை கண்டா நோன்பு பிடிங்க, பிறை காணல அதாவது பிறை முடிஞ்சிட்டது, ஷவ்வாலுடைய பிறை பார்க்குறீங்க தெரிய இல்லையா, அப்போ அடுத்த நோன்பை பூர்த்தி செய்யுங்க, 30 நாள் பூர்த்தி ஆக்குங்க. ஷவ்வாலுடைய பிறை தெரியுதா 29ஆம் தேதிக்கு பிறகு, அப்போ ஷவ்வாலுடைய பிறை தெரிஞ்சாச்சு நோன்பை விடுங்க, பிறநாள் கொண்டாடுங்க. இதெல்லாம் லேசாக்கி தந்திருக்கிறான். ஃபைன் ஹும் அலைக்கும் ஃபஉத்து ஸலாஸீன யௌமன், உங்களுக்கு மேகமூட்டமாக இருக்குதா 29 தினம் பெற தெரியலையா, கஷ்டப்பட தேவையில்லை. சவுதியில் என்ன, அமெரிக்காவில் என்ன, இங்கிலாண்டில் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் 30 நாளை பூர்த்தியாக்கி கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கி கொடுத்துருக்கிறான். இது முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் ரிவாயத். அடுத்த அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துடைய தொடரில் சொல்கிறான், இந்த ஆயத்து முடியல, வலைசல் பிர்ரு பிஅன் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா வலாக்கின்னல் பிர்ர மன் இத்தகா. ஜாஹிலியாவுடைய காலத்தில் அதே மாதிரி அந்த பழக்கம் இருந்த ஜிஷாக்கு பிறகு தொடர்ந்தது. யாராவது பயணம் போகிறதுக்கு நாடி வழியாகினால் அல்லது ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி ஹெராம் கட்டிட்டு வருவாங்க. எஹ்ராம் கட்டிட்டு வந்தால் ஹஜ்ஜுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் போக முடியலைன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்வாசலால் வர மாட்டாங்க. சில நேரத்தில் வீட்டுக்கு கூரையால் இறங்கி வருவாங்க, இல்லாட்டி பின் கதவால் வருவாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது எந்த நலவும் கிடையாது. லேசல் பிர் பியான் தஅத்துல் புயூத மின் துஹூரிஹா, வீட்டுக்கு மேலால் கூரையை பிச்சு கொண்டு இறங்குறதுல எந்த நலவும் கிடையாது, அல்ல பின்வாசலால் வாரது நலவில்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் இத்தகா, உண்மையான நலவு என்ன தெரியுமா, அல்லாஹை பயந்து வாழ்றது. தக்வா, அல்லாஹை அஞ்சு வாழ்வதான் உண்மையான நலவு. வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, வீடுகளில் நீங்கள் எப்படி போனீங்களோ வெளியாகினீங்களோ அது மாதிரி முன்வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி ஏறி வர வேண்டிய அவசியம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கினான். இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்கம். இது மாதிரி ஹஜ்ஜிக்கோ அல்லது பயணத்துக்கோ இப்படி யாராவது நாடி வெளியாகினால் பிறகு அந்த பிரயாணத்தை ரிஜெக்ட், அதாவது போகிற ஐடியாவை நிப்பாட்டி கொண்டால் பிரயாணம் போகலாட்டி அவங்க இப்படி வருவாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் முன்வாசலாலே வாங்க. உண்மை நலவ நாடுறீங்கன்னு சொன்னால் தக்வாவோட அல்லாஹ்வோட அச்சத்தோட வாழுங்க. இதுதான் உங்களுக்கு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதாவது நலவு இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. பிர் என்று சொல்றது காபாவை, அதாவது மஷ்ரிக்கை முன்னோக்கிறதோ, நலவு என்று சொல்றது கிழக்கையோ மேற்கையோ முன்னோக்கிறது அல்ல, பைத்துல் மக்திஸை முன்னோக்கிறது அல்லது காபத்துல்லா முன்னோக்கிறதல்ல நலவு. மாறாக உண்மையான நலவு என்று சொல்றது அல்லாஹ் கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளணும், நபியை பின்பற்றணும், தொழுகை நிலைநிறுத்தணும், ஜக்காத் கொடுக்கணும், நாங்கள் சொல்றதுக்கு வழிபடணும். அதுதான் உண்மையான நலவு. அந்த அடிப்படையில் தான் இந்த இங்கேயும் சொல்லியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.